சிவாய நம. மாதந்தோறும் கிருத்திகை வரும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆடி மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே மாலை பொழுதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இறை வழிபாடுக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இருளான நேரத்தில் ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த ஜோதி ரூபமான விளக்கை ஏற்றி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. அதே போல தாங்க முருகபெருமான் சிவனோட நெற்றிக்கண் ஜோதியிலிருந்து உருவானவர். அதனால தான் முருகபெருமான அறியாமை எனும் இருளை போக்கி ஞானம் எனும் ஒளியை கொடுக்கக்கூடிய ஞான பண்டிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனோட அவதாரத்தை கந்த புராணத்துல அழகா பாடியிருப்பார் பாருங்க. அருவமும் உருவமுமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்றதொரு ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. அழகான ஜோதி பிளம்பதோர் மேனியாகி உருவான முருகப்பெருமான 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. முருகபெருமான வளர்த்த 6 கார்த்திகை பெண்களை சிவபெருமான் 6 நட்சத்திரங்களாக மாற்றுறாங்க. அந்த நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் யாரெல்லாம் முறையாக விரதம் இருந்து முருகபெருமான வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் முருகபெருமான் அருளுவார் அப்படின்னு சிவபெருமான் தன்னோட வாக்காவே சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த கார்த்திகை விரதம், இந்த கிருத்திகை விரதத்திற்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகபெருமான வழிபடுறது முருகனோட அருளை பல மடங்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை விரதம் நம்மளுக்கு வருது. முதல்ல வரக்கூடியது என்னைக்கு அப்படின்னா நாளைக்கு 20/7/2025 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா அதிகாலை 12:15 அன்னைக்கு இரவு 10 வரையும் வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த நாள் அதிகாலையிலிருந்து விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு மேலே முருகபெருமானுக்கு அழகா அலங்காரம் பண்ணி அவர் முன்னாடி சட்கோண கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதி ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் நெய்விளக்கு ஏற்றி முருகபெருமான மனதார வழிபடும் பொழுது எந்த வேண்டுதல் நீங்கள் நினச்சி வழிபடுறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. முக்கியமாக குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க இந்த ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகபெருமான வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் அருள்வார் முருகபெருமான். இது நிதர்சனமான உண்மை, நம்புங்க. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முரு